ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். அனைவருக்கும் வசந்த பஞ்சமி நல்வாழ்த்துக்கள். இந்த வசந்த நவராத்திரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த வசந்த பஞ்சமி. எதனால் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சரஸ்வதி தேவி தோன்றினது இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான். வசந்த பஞ்சமியில் தான் நம்மளுடைய கண்ணன் சாந்திவினி முனிவர்கிட்ட போய் குருகுலம் சேர்ந்து அவர் எல்லா கலைகளையுமே கற்றுக்கிட்டாராம். நம்மளுடைய தென்னகத்தில் எப்படி விஜயதசமி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி வடநாட்டில் இருக்கிற அவங்க எல்லாருமே இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கி தான் குழந்தைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த நாளை பெண்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. சரி, இவ்வளோ சிறப்புக்கு காரணமான சரஸ்வதி தேவி நாம் கற்றுக்கிற கலைகளில் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கற்றுக்கிற விஷயங்களில் எவ்வளோ நுணுக்கமான இடத்துலேருந்து நம்மளுக்கு அவங்க அறிவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சரஸ்வதி தேவியை தினமும் தவறாமல் நம்ம வணங்குவோம். சரி, சரஸ்வதி தேவி நம்மளுக்கு எப்படி கல்வி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வாக்கு, புத்தி, வித்தை, ஞானம் என்பனவற்றின் நிலைக்களமாகவும் சகல வித்தைகளின் வடிவமாகவும் சரஸ்வதி தேவி விளங்குகிறாள். அதனால் இவள் தன்னை வழிபடுபவர்களின் புத்தி வடிவமாகவும் அவர்கள் பாடும் கவிதையின் கவியுருவமாகவும் அக்கவியில் யுக்தி வடிவமாகவும் அந்த யுக்தியின் நுண்பொருளின் வடிவமாகவும் அந்த நுண்பொருளை மறவாதிருக்கச் செய்யும் சிந்தனை வடிவமாகவும் அந்த சிந்தனையின் ஆதாரமான பலவித சித்தாந்த பேதங்களின் வடிவமாகவும் அச்சித்தாந்த பேதங்களின் உட்பொருள் விசாரணைகள் விளங்கக்கூடிய விசாரணை வடிவமாகவும் அந்த விசாரணையை தூக்கி காட்டும் வாக்கிய போதனையின் வடிவமாகவும் அந்த வாக்கிய பேதங்களால் எல்லா சந்தேகங்களையும் நீக்கக்கூடிய நாசகாரணியாகவும் அதனால் தெளிவரும் விசார காரணியாகவும் அந்த விசாரம் இதுதான் என்று எடுத்து எம்பும் கிரந்த காரணியாகவும் அக்கிரந்தங்களை அறிவிக்கும் ஆற்றல் வடிவமாகவும் சரஸ்வதி தேவி விளங்குகிறாள். மேலும் எல்லா விதமான சங்கீதங்களின் வடிவமாகவும் அவ்வின்னிசைகளுக்கு ஏற்ற தாள பேத காரண வடிவமாகவும் அவற்றிற்கு ஏற்ற பொருளறிவு வடிவமாகவும் அப்பொருளறிவுக்கு உகந்த கவிதை வடிவமாகவும் அவற்றால் மகிழ்ச்சி பெறும் பிரபஞ்ச வடிவமாகவும் சரஸ்வதி தேவியை இயங்குகிறாள். மேலும் சொற்பொருள் வாதங்களின் வடிவமாகவும் அவற்றால் அடையும் அமைதி வடிவமாகவும் விளங்குகிறாள். சகல வித்தைகளின் வடிவம் தானே என்பது தோன்றும்படி எப்போதும் வீணை புத்தகம் ஏந்தியபடி காட்சியளிக்கிறாள். இத்தகைய வித்தைகளால் விளையக்கூடிய ஆத்ம பயனான சுத்த சத்துவ சுரூபிணியாகவும் நற்குணையாகவும் திருமகளுக்கும் திருமாலுக்கும் இணையானவளாகவும் திகழ்கிறாள். பச்சை கற்பூரம், சந்தனம், முல்லைப்பூ, ஆம்பல், வெண்தாமரை முதலானவற்றிற்கு இணையான நிறமுள்ளவள். மகாவிஷ்ணுவை ரத்னமாலையால் பூஜிப்பவள். தவ வடிவினலாக இருந்து தவ யோகிகளுக்கு பயனளிப்பவள். சித்தி வித்தை வடிவினலாக இருந்து அவற்றை வழங்குபவள். இந்த கலைமகளை வழிபடாத அந்தணர்கள் சொற்பயனான வித்தையின் ஒளியில்லாமல் உயிரற்ற நடைப்பணங்கள் போல் திரிவார்கள். இவை வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஜெகதாம்பிகையான சரஸ்வதியின் சிறப்புகளில் சிலவாகும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவியோட சிறப்பை நம்மளுடைய தேவி பாகவதம் சொல்லுது. இதிலிருந்து சரஸ்வதி தேவி நம்மளுக்கு எப்படியெல்லாம் அறிவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரஸ்வதி தேவி ஏன் கல் மேலே உட்காந்துருக்காங்க? கல் எப்போவுமே கரையாதான். அதே மாதிரி நம்ம கற்றுக்கிட்ட கல்வியுமே எப்போவுமே கரையாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குமா. சரி, இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே கல்வி அறிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம். பெரியவங்க எல்லாருமே சரி, அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தினமும் ஒரு பக்தி கதைகள் அல்லது ஒரு பக்தி பாடலாவது கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு உறுதி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சுகிநிகேதனம் சார்பாக வேண்டிக்கிறோம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.